ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தாங்க பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணெயை ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கத்திரிக்காயை நடுவில் 4ஆக கட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வேகட்டும். இப்போது நம்ம மிக்ஸி ஜாரில் பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, தேங்காய், புளித்தண்ணி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, காரத்துக்கு மிளகாய் பொடி, தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம கடாயில் கத்திரிக்காய் வெந்து தனியாக எடுத்து வச்சாச்சு. அதே கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயங்க, அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிக்சரையும் இதோட சேர்த்துக்கலாங்க. நல்லா வந்துட்டு வேக விடுங்க. ஏன்னா பச்சை வேக அடிக்கும். இதில் நம்மளுக்கு காரத்துக்கும் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு.